விஜயை பற்றி நான் சொல்றது எல்லாமே ஆதாரப்பூர்வமானது, எதுவுமே பொய் கிடையாது. என் கருத்தை ஒன்னால அடிக்க முடியல. தனிச்சு நின்று 214 போட்டா ஒரு வாக்கு வலிமை உண்டு, விஜய்க்கும் ஒரு வாக்கு வலிமை உண்டு. நீ முயற்சி பண்ணலாம். அதுல என் கருத்து நீ 4 தாண்ட மாட்டேன். பல நிரூபிக்காத உங்களுக்கு எடப்பாடி மதிச்சாருன்னா மதிச்சதுதான், நான் என்ன செய்ய முடியும்? அல்லது நீங்க அவர் கொடுக்கறத வாங்கிட்டு அவர் கூட போனா போனதுதான். இந்த 2 ஆப்ஷன் தான் விஜய்க்கு இருக்குது. சீமான் ஆப்ஷன்லாம் விஜய்க்கு இல்லை. டிவிக்கேவே உங்களை கண்டு அந்த நிறையா விஷயங்களை எடுத்து சொல்கிறனால ஒரு அச்சத்தின் வெளிப்பாடுகளாக கூட அதை எடுத்துக்கலாம். நான் நிறைய பேரை சொல்லி அடிச்சிருக்கிறேன். அதில் அவங்களையும் லிஸ்ட்டில் சேர்த்து அடிச்சிருவோம்னு நினைக்கிறாங்க. தலைவா படத்தில் ஜெயலலிதாவுக்கும் விஜய்க்கும் மோதல் வருது. அப்போ கலைஞர் என்ன பண்ணாருன்னா, இது ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாளருக்கும் உள்ள சண்டை. அப்போவே கலைஞர் தெளிவாயிட்டார். இவன் நம்ம கூட சம்பந்தப்பட்டவன் இல்லை, இவன் அப்பா எல்லாம் பேராசை கொண்டவங்க. குரூர புத்தி உங்களுக்கு இருக்கு விஜய், அந்த குரூர புத்தியை விட்டுருங்க. உங்களுக்கு அது நல்லது இல்லை விஜய், குரூர புத்தியை விட்டுருங்க விஜய். டெக் ஒன் அரசியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் கூட நேர்காணல் காண இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவர்களிடம் கேட்பதற்கு நிறையா கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்கலாம். எடப்பாடி ஓடிட்டாரு, சீமான் நின்னாருங்கிறது மட்டும் நான் வண்டியர் மத்தியில் ஒரு ப்ளஸ். ஆனால் கள நிலவரம் நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. அப்போ டோட்டலாக லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி ஸ்டாலின் விஜயை விக்கிரவாண்டியில் டீல் பண்ணிட்டாரா இல்லையா? இதுக்காக நான் உதயநிதி ஸ்டாலின்ட்ட கான்டாக்டில் இருக்கேன்னு எனக்கு மீன்ஸ் போடுறாங்க. நான் உதயநிதி ஸ்டாலினை படத்தில் தான் பார்த்துருக்கேன், ஸ்டாலினை பார்த்துருக்கிறேன். வழி 7 நிமிஷம் ஏர்போர்ட்டில் இருந்து பேசிட்டு வந்தேன். ரிஷி தான் எப்படியாவது பார்த்துருங்கன்னே வருங்கால முதல்வர் அண்ணாப்பில் நான் பார்த்து. இவர் தினேஷ் உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கி தந்தார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, வெரி ஷார்ப் அண்ட் இன்டெலிஜென்ட், எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட்னு தாராளமாக சொல்லலாம். அதை காட்டிக்கல. எம்ஜிஆர் மாதிரி கோமாளி மாதிரி என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போங்கடா, நான் பெரிய அறிவாளிங்கிறத அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பும் முக ஸ்டாலினுக்கு இல்லை. முக ஸ்டாலின் நான் பார்த்துருக்கிறேன். சபரீசனை நான் பார்த்துருக்கிறேன். சபரீசனை நான் பார்த்தது கூட ராமதாஸ் பெற்று ராமதாஸ் அடிக்கிறதுக்கு திருமாவளம் பெற்றுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தான் பார்த்தேன். ஒரு 45 நிமிஷம் பேசியிருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் எத்தனையோ கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோர் கொடுத்த இதை நீங்கள் சிம்பிளாக இப்படின்னு சொல்கிறீங்களா சார்ன்னு பாராட்டினார். பாலிமர் பார்த்திபன் கூட இருந்தாப்புல. இன்னொரு தடவை அவரை பார்த்துருக்கேன். 2 தடவை இவர் சபரீசனை பார்த்துருக்குறேன். கனிமொழி அவங்க வந்து ராஜ்யசபா ஒர்க் பண்ணதில் எங்கள் டீம் தான். கண்ணன், கோசல்ராம், இன்னும் பத்திரிகையில் உள்ள நண்பர்கள். அவங்க பேரை அவங்க சொல்ல விரும்பலை, எனக்கு சொல்ல ஆசை தான். அவங்க நாங்கள் பத்திரிகையில் ப்ரொஃபஷனல் இருக்குன்னே பேரை சொல்லாதீங்கன்னு எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாப்புல. அதில் ஒரு தம்பி தான் இவர் ஜவஹர்லா பேசி கொண்டு வந்தார். இன்னொரு தம்பி தான் டாக்டர் கிருஷ்ணசாமியை பேசி கொண்டு வந்தார். பண்ருட்டி அண்ணங்கிட்ட நான் பேசினேன். எல்லாமே கலைஞரை வந்து தோற்று போவோமா, தோற்று போகிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், எலிமினேஷன் ப்ராசஸில் ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன். அவங்க ஜெயித்தாங்க. அதுக்கு பிறகு அவங்கள நான் மொத்தம் ஒரு 15 தடவை கிட்ட பார்த்துருப்பேன். ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ ஒரு தடவை தான் பார்த்துருக்குறேன். அவங்கள திருச்செந்தூர் எலெக்ஷன் பிரச்சாரம் நடக்கும்போது நான் போனேன். அனிதா அண்ணன் அவங்க பிரச்சார வேனுக்குள்ள உடனே விட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பேன். உங்களை ஏற்றுனுக்க 3 வருமே டெபாசிட் இழந்துருவாங்க, மற்ற 3 வரும் சேர்ந்து எடுக்கிறத விட நீங்கள் அதிக ஓட்டு எடுப்பீங்கன்னு என் கணிப்பை சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இது கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அண்ணாமலை 2வது வருவார் அப்படின்னேன். உடனே வேலுமணி பெரிய ஆர்கனைசர் தான், போலரைசேஷன் வரும். அதிமுக ஓட்டு பாஜகவுக்கும் போகும், திமுகவுக்கு போகும், 2வது வருவார் அண்ணாமலைங்கிறத சொல்லிட்டு வந்தேன். இப்போ இதில் அந்த மீம்ஸ் போட அவங்கள மொத்தமாக கனிமொழி ஒரு 20 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். அவங்க மயிலாப்பூர் அவங்க ஆஃபீஸில் பார்த்துருப்பேன். இதுதான் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவங்கள்ட்ட நான் பார்த்தது. ஸ்டாலின் குடும்பம்னா சபரீசன், கலைஞர் குடும்பம்னா ஸ்டாலின், கனிமொழி நான் பார்த்தது. இதில் இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்த சபரீசனை நான் பார்த்துருக்குறேன். நான் சபரீசனை பார்த்ததே பிஎம்ஓவில். அதில் என்னை வந்து திமுக ஆதரவாளர்னு அப்போவே பலரும் பெட்டிஷன் போட்டுட்டாங்க, மெயில் அடிச்சுட்டாங்க. பிஎம்ஓவில் இருந்து என்கிட்ட கேட்கும்போது, மோடிக்கு நான் ஆதரவானவன், மோடிக்கு தெரியும், விட்டு தள்ளுங்க, நான் அதை முடிச்சுட்டு போயிட்டேன். இப்போ எனக்கு எதிராக விஜய் தரப்பு வந்து மீம்ஸ் போடுறானுங்க. அப்பா ஆதவர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி போடுறதே போடு, ஸ்டாலின் அந்த படத்தில் போடுப்பா, உதயநிதியெல்லாம் போட்டு உதயநிதிக்கு நீ ஏஜெண்டாக இருக்காதப்பா, உதயநிதியை நீ வளர்த்து விடுறதுக்கு உதயநிதிக்கு ஏஜெண்டாட்டு நாளைக்கு பாத்தியா உதய் நான் உன்னை பெரிய ஆளாட்டு ப்ரொமோட் பண்ணேன்னு விஜய் உதயநிதி கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகுக்குள்ள வழி பண்ணாதப்பா, நீ போடு, அதில் ஸ்டாலினை போடுப்பா. நான் உதயநிதியை பார்த்ததே இல்லை, சினிமாவில் தான் பார்த்துருக்குறேன். பட் நான் இவ்வளோ இருந்தாலும் விஜயை பற்றி நான் சொல்கிறது எல்லாமே ஆதாரப்பூர்வமானது, எதுவுமே பொய் கிடையாது. என் கருத்தை ஒன்றால் அடிக்க முடியல. தனிச்சு நின்று
214 போட்டால் ஒரு வாக்கு வலிமை உண்டு, விஜய்க்கும் ஒரு வாக்கு வலிமை உண்டு, நீ முயற்சி பண்ணலாம். அதில் என் கருத்து நீ 4 தாண்ட மாட்டாங்கிறது 4வது ஃபோல்ஸாக வர்றதுங்கிறதுனால 4 தாண்ட மாட்டாங்கிறத, அதாவது மொதல் ஃபோல்ஸை தாண்டி நான் சொல்கிறேன். அது வந்து திமுக பாதிக்காது, எதிர்க்கட்சிகளை தான் பாதிக்குங்கன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஆதாரத்தோட சொல்கிறேன். அப்போ நான் தனித்து போட்டிட்டு இவ்வளோ வாக்கு நிரூபிக்கணும், நீ நிரூபித்தா அது வான் தரமா, நிரூபித்தா என் கணக்கை தாண்டி போயிட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன். எனக்கு என்ன இருக்குது? அடுத்தால எடப்பாடி கூட கூட்டணி போகிறதுக்கு தான் நீ இவ்வளோ முயற்சியும் பண்ணுற. அதனால தான் நீ கொடநாட்டை பற்றி சீமான் மாதிரி போட்டா பேச மாட்டாங்க, பெரியார் எதிர்ப்பு வாங்கிட்ட இல்லை, இலவச எதிர்ப்பு இல்லை, தென் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசலை, ஊழலை பற்றி அதிமுக ஊழலை பற்றி பேசலை, அதிமுகவோட டாஸ்மார்க் ஊழல் கொள்ளையை பற்றி பேசலை. ஸோ கூட்டணி போகிற அது என் கையில் இல்லை, நீங்கள் சம்மதிக்கிறதும் எடப்பாடி உங்களுக்கு கொடுக்குறதும். ஸோ விஜயை பற்றி நான் பேசுகிறது எல்லாமே கரெக்டாக தான் பேசுகிறேன். பின்ன ஏன் என் மேலே கோவப்படுறீங்க? உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறேன், உங்களோட பொய்களை அடித்து இது பண்ணுறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் நீங்கள் போட்டீங்க. அடுத்த நாளே தம்பி வேணா என் தலைமை கிழவா, ஏட்டு சொரக்கா, நீ பலம் நிரூபிக்காதவர்னு சீமான் சொன்னார். உண்மைதானப்பா? நான் சொல்கிறது ஆதாரத்தோட தானே. கற்பனையா பொய்யா ஜான அரிக்குசாமி, பொய்யா ஆதவர்ஜுனா, சரி இந்த 2 பேரையும் விடுங்க. நான் சொல்கிறது உண்மைதான விஜய், ஆப்ரேட் பண்ணக்கூடிய கிங் பின் விஜய் தான். நான் சொல்கிறது தப்பா சரியா சொல்லுங்க விஜய். டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு சொன்னீங்க. அடுத்த நாளே சீமான் வந்து பிரஸ் மீட்ல தம்பி பலம் நிரூபிக்காத தம்பி வேணா என் பின்னாடி வந்துட்டு போட்டு நான் தான் சிஎம் கேண்டிடேட் சொன்னாரா இல்லையா? அப்போ நீங்கள் டிக்கடித்த விஜய்ங்கிறது ஃப்ராடு நியூஸு, போலி நியூஸு, பொய் தானே. இந்த பொய்யை நான் அம்பலப்படுத்துகிறேன். மற்ற அரசியல் விமர்சகர்கள் அச்சோ ராஜா அம்மனமா போறாருன்னு சொல்லக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி தன்மை இல்லாமல் ஏமாறுறான், ஏமாளியாக இருக்கிறான். நான் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால என் மேலே கோவப்படுறீங்க. பட் நான் நியாயமான சரியான முறையில் தான் விஜயை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன். அடுத்தால சீமான் என்ன சொன்னார்? நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் வர்றவங்களுக்கு பங்குன்னீங்க. உடனே சீமான் என்ன சொன்னார்? தம்பி பல நிரூபிக்காத உன் கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டான். விஜயகாந்த் கூட மக்கள் நல கூட்டணியின் ஆட்கள் போனான்னாலும் கூட விஜயகாந்த் வந்து 8% 10% எடுத்தாருன்னாரு. இது உண்மைதானே? உங்களை சினப் பண்ணாரா இல்லையா? அடுத்தாலும் நீங்கள் பெரியாரை வச்சதும் கருவாட்டுக்குள் தமிழ் தேசியம் பெரியாருன்னா கருவாடு சாம்பார் நடுவில் போய் அடிபட்டு சாவான்னு சொன்னார். இது உண்மைதானே? நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய். நீங்கள் என்ன உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆளுன்னு மீம்ஸ் போடும்போது போடுறதே போடுங்கப்பா, ஸ்டாலினுக்கு ஆளுன்னு போடுங்க. ஸ்டாலினுக்கு நிழல் தான் உதயநிதி ஸ்டாலின். ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. இன்னும் 10 வருஷம் ஆரோக்கியமாக இருப்பார். அதே வேளை ஸ்டாலினையும் 1-1 தோற்கடிக்கப்பட முடியாதவரெல்லாம் மூதறிஞர் ராஜாஜி அனானப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரையே 1-1 46% இருந்தவரை பெருந்தர் அண்ணா பெருந்தையெல்லாம் தோற்கடிக்க போது ஸ்டாலினே 1-1 தோற்கடிக்கலாம். நானும் அதற்கு தாழ்லிங்க நாடார் தொண்டா எதுனாலும் வெளிப்படையாக சொல்லக்கூடியதுனால அதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். பட் நீங்கள் மீம்ஸ் போடக்கூடியவங்க ஸ்டாலினை மையமாக வச்சு போடுங்க. ஸ்டாலினுக்கு நிழல், ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவர், உதயநிதி ஸ்டாலினை உங்கள் வசதிக்காக மீம்ஸ் போடாதீங்க. அது தப்பு. இன்னும் சொன்ன போனால் அதில் உங்களுக்கு ஒரு குரூர புத்தி உங்களுக்கு இருக்கு விஜய். அந்த குரூர புத்தியை விட்டுருங்க, உங்களுக்கு அது நல்லதில்லை விஜய். குரூர புத்தியை விட்டுருங்க விஜய், உங்களுக்கு அது நல்லதில்லை. இல்லை, அவர் உங்களை கண்டு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிவிக்கேவே உங்களை கண்டு அந்த நிறையா விஷயங்களை எடுத்து சொல்கிறனால ஒரு அச்சத்தில் வெளிப்பாடுகளாக கூட அதை எடுத்துக்கலாம். இந்த ஐ கேனாட் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் பாண்டியராஜன். நான் நேர்மையாக நாணயமாக என் கருத்தை சொல்கிறேன். பட்டு நான் நிறைய பேரை சொல்லி அடிச்சிருக்கிறேன். அதில் அவங்களையும் லிஸ்ட்டில் சேர்த்து அடிச்சிருவோம்னு நினைப்பாங்க. இல்லைங்க, அம்பேத்கர் சொல்கிற மாதிரி ஐடென்டிஃபை த எனிமிங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அவங்க ஒரு கணக்கு தான் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்கள் பேசி அந்த கணக்கை உடச்சி அந்த கணக்கு உடையிறதுல தான் வச்சப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறத ஓரளவுக்கு இல்லை எடுத்துக்கொண்டு அதை பயணிச்சா நல்லது நடக்கும்னு நிறைய பேர் நம்புவாங்க. ஏன்னா 1000 கோடி 2000 கோடி கொடுத்து வட மாநிலத்திலிருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்த பிரசாந்த் கிஷோரை தாண்டி ஐயா ரவீந்திர துரைசாமி ஒரு கணக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள தெரியும். அதனால ஒரு சமயம் வந்து அவர்கள் வந்து ஏதாவது பேசி கலைச்சு விட்றா, மீம்ஸ் போட்டு நீங்கள் எல்லாம் உடச்சு விட்ருக்குன்னு சொல்லி கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக விஜய் அதை செய்யக்கூடியவர் தான். எவ்வளோ செய்திருக்காரு எனக்கு தெரியும். இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணுறேன், ஆதாரத்தோடு தான் எக்ஸ்போஸ் பண்ண விஜய். அப்போ இவர் யாரோட ஏ டீம் பி டீம் தெரியல. ஏன்னா எல்லார் கட்சியும் ஒரு ஏ டீம் ஒரு பி டீம்ன்றாங்க. இங்கே ஏ டீம் பி டீம் இருக்கா இல்லைங்களா? ஏ டீம் பி டீம்ங்கிறதெல்லாம் அரசியலில் வந்து தங்களோட வாக்கு வங்கியை காப்பாற்றுறது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எதிராக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான். இப்போ அண்ணாமலை விஜயை பி டீம் ஆஃப் உதயநிதி ஸ்டாலின் சொன்னால், டிஎம்கேன்னு சொன்னால் ஸ்டாலின் பேரை தான் சொல்கிறாரு. சொன்னால் விஜய் தனிச்சு நின்று பிரிக்கக்கூடிய ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டு. திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கு தான் அண்ணாமலை குறி வச்சு அரசியல் பண்ணுறாரு. அப்போ விஜய் ஸ்டாலினுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துருவாக தான் 214 தொகுதியில் கேண்டிடேட் போட்டு வாக்கெடுக்க முடியும். அந்த ஓட்டு 2011 விஜய் வந்து திமுகவுக்கு எதிரானவர் தான். ஜெயசீலன் அவருக்கு ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் மன்ற தலைவராக இருந்து அவரை
திமுக உடைச்சி எடுத்ததுலேருந்தே எதிரானவர் தான். தலைவா படத்தில் விஜய் இதெல்லாம் நான் கரெக்டாக சொல்லுவேன். நீங்கள் அதுதான் உங்களுக்கு என்ன கண்டு கில்லி அதில் ரேட்டில்ட் ஆகி தான் இவன் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜுனா இவங்களெல்லாம் தூண்டி விட்டு எனக்கு எதிராக பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் தெளிவாக நிதானமாக அடிக்கக்கூடியவன். என் டார்கெட் நீங்கள் இல்லை ப்ரோ, பட் நீங்கள் குறுக்க மறுக்க வந்து இடையில விழுறீங்க. ஸோ இந்த புள்ளியில் விஜய் என்றைக்கும் கட்சி ஆரம்பிப்பாருங்கிறது தெரிஞ்ச கலைஞர் தலைவா படத்தில் ஜெயலலிதாவுக்கும் விஜய்க்கும் மோதல் வருது. அது ஜெயலலிதா அநீதி, நியாயத்துக்கு புறம்பான செயல், பான் டு லீடுன்னு போடுறது இவருக்கு ஜனநாயக உரிமை. பட் அவர் அதால் எதிர்கொள்ள முடியலை. என்ன பண்ணான்னு தெரியும். சசிகலா குடும்பத்துக்கு 7 கட்ட 8 கட்ட அடியாள்கிட்ட போய் எப்படியாவது தன்னை காப்பாற்றுறதுக்கு, சரி அன்னைக்குள்ள நிலைமையில் ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு கலைஞன் தன்னை காப்பாற்றிக்கிறது, தன் படத்தை காப்பாற்றுறதுக்கு, தன்னை நம்பி முதலீடு பண்ண ப்ரொடியூசரை டிஸ்ட்ரிபியூட்டரை காப்பாற்றுறதுக்கு அதை பண்ணார். அப்போ கலைஞர் என்ன பண்ணாருன்னா, இந்த இஷ்யூவை இது ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாளருக்கும் உள்ள சண்டைன்னு அப்போவே கலைஞர் தெளிவாயிட்டார். இவன் நம்ம கூட சம்மந்தப்பட்டவன் இல்லை, இவன் அப்பாலாம் பேராசை கொண்டு வைங்க, நம்ம ஓட்டை இவங்க கை வைக்க வரக்கூடாது, இவன் நம்ம ஆள் இல்லை, இவன் என் ஆள் இல்லை. கலைஞரே திமுக தொண்டர்களுக்கு சொல்லிட்டாரு, இவன் நம்ம ஆள் இல்லை, இவர் நாளைக்கு நம்ம ஓட்டுக்கு ஒரு நம்ம கொள்கைகளை சொல்லிட்டு வருவாருன்னு கலைஞர் அதை அடிச்சிட்டாரு. அடுத்து சர்க்கார் படத்தில் நிறைவாகும் முன் மறைவாக வரும் இருங்கிற அந்த உணர்வு இல்லாமல் சர்க்கார் படத்தில் வந்து அது முருகதாஸ் தான் மெயின். முருகதாஸ் சரியாக பண்ணியிருந்தார். 3 தடவை அந்த படத்தை பார்த்தேன். ப்ரோ ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருந்தங்க ப்ரோ, சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. 3 தடவை பார்த்தேன் ப்ரோ. சங்கத்தில் பார்த்தேன், சத்தியத்தில் 2 தடவை பார்த்தேன் ப்ரோ. அந்த படத்தை நான் 3 தடவை பார்த்தேன். அந்த படம் வரும்போது தினகரனுக்கு எதிராக நாங்கள் தான் ஜெயலலிதாவுக்கு விசுவாசின்னு சாப்பிட்டு டார்கெட்டாக படத்தை பிடிச்சி அடித்தாப்புல. அப்பவும் ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா விஜய்க்கு ஆதரவாக சொல்லலை. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வருவாருன்னு தெரியும். அப்போ நம்ம ஓட்டை காப்பாற்றணுங்கிறதுல ஸ்டாலின் கலைஞர் பாதையில் ரொம்ப கெடுகட்டியாக இது எடப்பாடிக்கு அரசு தவறுன்னு சொன்னாப்புல. ஸோ அந்த இடம்ங்கிறது வந்து திமுக தெளிவாக நின்ன இடம். கடைசியாக வந்து மக்களவை தேர்தல், அதில் விஜய் வந்து பீஸ்ட் படத்தில் வசூல் குறைஞ்சதுனால சிஏ எதிர்ப்புன்னு, அதாவது ஒன்றுமா இஷ்யூ மக்களவையில் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இஷ்யூ இல்லையா, செக்யூரிட்டி இஷ்யூ இல்லையா, ஊழல் இஷ்யூ இல்லையா, அவருக்கு அது மட்டும்தான் இஷ்யூ. சிஏஏ எதிர்ப்பு மட்டும்தான் இஷ்யூ. இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாததும் அவருக்கு ஒரு இஷ்யூவாக இருந்தது. காரணம் பீஸ்ட் படத்துக்கு முஸ்லீம் வசூல் குறைஞ்சதும். ஒரு வேளையில் சிஏஏ எதிர்ப்புன்னு சொன்னால் அது திமுக அணிக்கோட இஷ்யூ தான். அப்போ திமுக அணியில் 39 எம்பிக்கள்லையும் விஜய் எங்களை ஆதரிக்கிறாரு, விஜய் எங்களை ஆதரிக்கிறாரு. எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துக்கு ஒரு வெயிட்டேஜ் இருந்தில்ல, மயில் எங்க வான்கோழி எங்க, அண்ணன் ரஜினிகாந்த் மயில், விஜய் வான்கோழியாக தான் ட்ரீட் பண்ணாங்க. இவர் ஆடின ஆட்டத்துக்கு 39 திமுக உறுப்பினர்களில் கமலஹாசன் பிரச்சாரத்தை பெருசாக மதித்த திருமாவளவனும் ரவிக்குமாரும் விஜய் சொல்லிட்டாரு, விஜய் ரசிகர்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லலை. நவாஸ்கனி அவர் லோக்கல் சூழ்நிலையில் 19 விட 24 2% ஓட்டு அதிகம் எடுத்தார். அவரும் விஜய் சிஐ எதிர்ப்பாருன்னு சொல்லலை. எதிரணியில் சிஐக்கு ஓட்டு போட்ட ரவீந்திரநாத்குமார் மட்டும்தான் உங்களை மதிச்சாப்பில். நம்ம எதுவுமே நியாயமாக சொல்லுவோம். ரங்கசாமி என்னைக்கு நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குள்ளவர். நாராயணசாமியா ரங்கசாமி ஆனாலும் ரங்கசாமி தான் நேர்மையானவர், அவர் தான் இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய ஆள். அவர் உங்களை மதித்தார், அதே நம்ம மறுக்கலை. இந்த எலெக்ஷனில் முன்னாடி சிஐஏ எதிர்ப்புங்கிறது ரங்கசாமிக்கு எதிரானது இல்லை. ரங்கசாமி பிஜேபி கூட்டணியில் தானே இருக்கிறாரு. அப்போ திமுக கூட்டணியில் உள்ள யாருமே உங்களை வந்து பொருட்டாக எடுக்கலை. அப்போ உங்களை ஒரு ஆளாக மதிக்காமல் லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணி தான் 47% வாக்கு எடுத்திருக்கிறாரு. இது உங்களை புரிஞ்சுக்கிட்டு திமுக கலைஞருக்கு சாதுரியத்தில் புத்திசாலித்தனத்தில் தன்னோட வாரிசுகள் தன்னோட வாட்டுகளை பாதிச்சிடக்கூடாதுக்காக ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாரு. ரங்கராஜ் பாண்டே இதெல்லாம் கரெக்ட் பாண்டே, நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலைன்னா என்லைட்டன் ஆகிடுங்க. என்ன சர்வே யார் போட்டாலும், என்ன டூப்ளிகேட் யார் சர்வே போட்டாலும், புதுசாக ஒரு போல்ஸ் வரும்போது ஆட்சி அதிகாரத்தில் வெற்றியில் இருக்கவங்களுக்கு அது லாபத்தை கொடுக்கும், தோத்துக்கிட்டு இருக்கவன் தான் பலகீனப்படுவான். இந்த உண்மை சூழ்நிலையில் நாம் தோத்துக்கிட்டு இருக்கக்கூடிய டைமில் விஜய் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் கலைஞரும் இதை பண்ணார், மு.க. ஸ்டாலின் இதை பண்ணார். இன்னைக்கு வெற்றி பெற்ற நிலைமையில் வெற்றியாளர் புது போல்ஸ் பாதிக்க முடியாது. என்னைக்கு வந்தாலும் திமுக பாதிக்கக்கூடாதுங்கிறதுல கலைஞர் பிரில்லியண்டாக எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரும் கலைஞர் பண்ணியிருக்கிறாரு. அவர் வழியில் ஸ்டாலினும் உதயநிதியும் அருமையாக பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் தனித்து போட்டியிட்டால் வாக்கு எடுக்க முடியும். அந்த வாக்கு திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கை தான் பலவீனப்படுத்தி எடுப்பீங்க. இது ஒரு கிளியர் கட் ஃபேக்ட். இதை நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம். அடுத்தால நீங்கள்
எடப்பாடியை ஆதரிச்சிங்கன்னா அது இதுவரை ஜானகி சிவாஜி ஆதரித்து பிளாப்பு தான் ஆயிருக்குது. பலன் நிரூபிக்காத உங்களுக்கு எடப்பாடி மதிச்சாருன்னா மதிச்சே தான். நான் என்ன செய்ய முடியும்? எடப்பாடி பயந்து போய் ரேட்டில்ட் ஆகி 1/2% ஓட்டு கூட இல்லாத தேமுதிகவுக்கு 5 சீட்டு கேப்டன் சிம்பதியை வச்சு கொடுத்தாருன்னு சொன்னா கொடுத்தது தான். அதை நான் தடுத்துக்கிட முடியாது. நான் விஷயத்த சொல்லலாமே தவிர அவர் மனதளவில் பயந்து உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டாருன்னா கொடுத்தது தான். அல்லது நீங்கள் அவர் கொடுக்கறத வாங்கிட்டு அவர் கூட போனது தான். இந்த 2 ஆப்ஷன் தான் விஜய்க்கு இருக்குது. சீமான் ஆப்ஷன்லாம் விஜய்க்கு இல்லை. சீமான் வந்து பெரியார் அடித்து நிற்கிறது மூலமாக இந்த நாடார்கள் வாக்களிப்பாங்க. 18% என்டிஏ மோடியை ஏற்றுக்கிட்ட பிராமணர்கள், இந்த நாடார்கள், முத்தரையர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த 18% ஓட்டில் உள்ளவங்கள தன் தலைமைக்கு வருவாங்க. பெரியார் எதிர்ப்பில் ஸ்டெடியாக பெயரலான்னு, தந்தை பெரியார் எதிர்ப்பில் ஸ்டெடியாக பெயரலான்னு சீமான் நினைக்கிறார். நான் அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்ல முடியும். நான் தந்தை பெரியார்னு சொல்லக்கூடியவன் தான். நான் அது சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் எனக்கு கிடையாது. அவர் பெரியார் எதிர்ப்பில் இந்த பிராமணர் டு இந்த நாடார் ஓட்டு வர தனக்கு வரும்னு நினைக்கிறாரு. பெரியார் லேபில் வச்சுட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர் கூட்டணியில் சேர்க்கறதுக்கே தயாரில்லை. 26 நிறைய களங்களை தொடர்ந்து பேச போகின்றோம். இவ்வளவு நேரம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு பதில் தெளித்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி பாண்டியராஜன்.